வான்காந்த அலைகளை நாம் வசிக்கும் இடங்களில் சமநிலைப்படுத்துவதே வாஸ்து சாஸ்திரமாகும். இதை வசிப்பிட கலை என்றும் நாம் அழைக்கலாம். இப்போ நம்ம ஒரு மனையை வாங்குகிறோம், அந்த மனையில் நம்ம எப்படி வீடு கட்டுறோங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். ஒரு சிறு குடிசையாக இருந்தாலும் சரி, கோபுரமாக இருந்தாலும் சரி, வாஸ்து முறைப்படி நீங்கள் ஒரு இடத்த அமைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமான நிலையில் இருக்கும். ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு இதோட நல்ல சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கை அமையும். படிப்பு, குடும்பம், பிள்ளைகள் எல்லோரோடையும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் வாழலாம். அப்போ நம்ம அமைக்கக்கூடிய வீடானது வாஸ்துபடி இல்லை, அந்த பஞ்சபூத சக்திகள் சமநிலையில் இல்லை அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ ஒரு மனை வாங்குகிறோம், அந்த மனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்க வேண்டும். சதுரம் மற்றும் செவ்வக வடிவில் இருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். இப்போ நம்ம ஒரு மனையை வாங்கிட்டோம், அந்த மனையில் வீடு கட்ட போகிறோம். அப்போ இந்த வீடு அமையக்கூடிய இடம் எப்படி அமைகின்றதோ அதற்கு ஏற்றவாறு பலன்கள் வரும். உதாரணத்திற்கு ஒரு மனையை நம்ம வாங்கிட்டு அந்த மனை பெரிய அளவில் இருக்குது, அதில் நம்ம கட்டக்கூடிய இடம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ அந்த குறிப்பிட்ட அளவு உள்ள இடமானது வடகிழக்கில் வீட்டை அமைச்சிட்டோம். அப்போ தெற்கும் மேற்குலேயும் காலி இடங்கள் அதிகமாக விட்டு வடகிழக்கு மூலையிலேயே ஒரு வீட்டை அமைச்சு கட்டிட்டோம்னா அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த வீடு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்திலேயே இடம் கைமாறிவிடும். அந்த சொத்து நமக்கு நிலைக்காது. அந்த சொத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு சென்று விடுவார்கள். அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் தத்துப்பிள்ளை எடுத்து வளர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். டெஸ்ட் பேபி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வடகிழக்கு மூலையில் வீட்டை கட்டி உள்ளவர்கள், அதாவது தெற்கும் மேற்கும் காலி இடங்கள் அதிகமாக விட்டுட்டு வடகிழக்கு மூலையிலேயே ஒரு வீட்டை கட்டிட்டா இது போன்ற பாதிப்புகள் வரும். அது வாடகை வீடாக மாறும். அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடு வெளி இடங்களுக்கு சென்று தங்கிடுவாங்க, இந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இது காலப்போக்கில் ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வீடாக மாறிவிடும். ஆக நாம் அமைக்கக்கூடிய வீடானது அந்த பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்தும் வகையில் அமைத்து விட்டால் அங்கே நல்ல சிறப்பை கொடுக்கும். அடுத்தது இதே அமைப்பு ஒரு தென்கிழக்கில் கட்டிட்டோம். நமக்கு தென்கிழக்கில் ஒரு வீட்டை ஏற்றி கட்டிட்டோம்னா அங்கே பார்த்திங்கன்னா வடக்கும் மேற்கும் அதிக காலி இடங்கள் வந்துடும். அப்போ தென்மேற்கு கட்டிட்டோம்னா வாயு மூலை அதிகம் நீண்டு விடும். அப்போ வாயு மூலை நீண்டு விட்டால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க திருமணம் காதல் திருமணமாக அமையும். அதில் பிள்ளைகள் லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது அதில் வசிக்கக்கூடியவங்க வம்பு வழக்கு, கோர்ட்டு, ஸ்டேஷன் பிரச்சனை என்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அக்னி மூலையில் ஏற்றி ஒரு வீட்டை கட்டக்கூடாது. அடுத்து ஒரு மனையில் வாயு மூலையில் ஒரு வீட்டை ஏற்றி கட்டிடலாமா அப்படின்னு பார்த்தா நமக்கு கிழக்கும் தெற்கும் அதிக காலி இடங்கள் விட்டு ஒரு மனையை வாயு மூலையில் கட்டிட்டா அக்னி நீண்ட மனையாக மாறிவிடும். அப்போ அக்னி நீண்ட மனை என்ன பண்ணணும்னா கடன்களை அதிகப்படுத்தும், இருதார அமைப்பை ஏற்படுத்தும், நோய் நொடிகள் விபத்துகளை கொடுக்கக்கூடிய மனையாக மாறிவிடும். அப்போ அக்னி மூலையில் ஒரு மனையில் அக்னி மூலையில் ஏற்றி ஒரு வீட்டை கட்டக்கூடாது. அடுத்தது தென்மேற்கு மூலை. அப்போ வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடங்கள் விட்டு தென்மேற்கு மூலையில் ஒரு வீட்டை கட்டிட்டா இது வாஸ்துபடி சிறப்பாக அமைந்துவிடும். இந்த வீட்டில் குடியிருக்கக்கூடியவங்க ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கோடு எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். ஏன்னா இது நைருதி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை நைருதி பகவானுக்கு உரிய பகுதியாகும். அந்த பகுதியில் வீட்டை அமைச்சு சிறப்பாக கட்டி வடக்கும் கிழக்கும் காலி இடங்கள் அதிகமாக விட்டு நம்ம ஒரு வீட்டை அமைச்சிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வடகிழக்கிலிருந்தே வரக்கூடிய வான்காந்த அலைகள் அந்த வீட்டுக்கு சேரும். அப்போ எந்த தடையும் இல்லாமல் வான்காந்த அலைகள் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அதில் வசிக்கக்கூடியவங்க ஆயுள், ஆரோக்கியத்தோடு, செல்வம், செல்வாக்கோடு, பேரும் புகழும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். சரி, திசைகளில் பார்ப்போம். திசைகளில் கிழக்கு ஒரு மனையை ஏற்றி கட்டி மேற்கு பக்கம் காலி இடம் விட்டுட்டால் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? அங்கே ஆண்களினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அது ஆண்கள் இல்லாமல் குடும்பத் தலைவன் இல்லாத வீடாக மாறும். தொழில் பாதிப்பு ஏற்படும். வருமான பற்றாக்குறை உள்ள வீடாக வரும். அதில் இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் குறைவாக உள்ளவர்களாக சேர்வார்கள். அப்போ அந்த சொத்து காலப்போக்கில் பெண் சொத்தாக மாறிவிடும். சரி,
வடக்கில் ஏற்றி ஒரு வீட்டை கட்டிட்டோம், வடக்கை ஒட்டினாப்பில் கட்டிட்டோம், மீதி தெற்கில் காலி இடம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவை அதிகமாக கொடுக்கக்கூடிய வீடாக மாறிடும். செலவு அதிகம், வருமானம் கம்மி, பெண்களினுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் ஏதேனும் ஒரு சில நோய் நொடிகள் பிரச்சனைகளில் உழண்டு கொண்டே இருப்பார்கள். பாதிப்புகளை தரக்கூடிய வீடாக மாறும். அப்போ குடும்ப தலைவி இல்லாத வீடாக வடக்கை ஒட்டி கட்டிட்டா பாதிப்புகளை ஏற்படுத்தும். சரி, மேற்கை ஏற்றி ஒரு வீட்டை கட்டிட்டோம், கிழக்கில் அதிக காலி இடம் விட்டு மேற்கை ஏற்றி கட்டிட்டாக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அறிவு, ஆற்றல், செல்வம், செல்வாக்கோடு தொழில் நல்லா சிறப்பாக அமைஞ்சு தொழில் மூலம் வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்குவாங்க. சரி, அடுத்து தெற்கு திசை. தெற்கு திசையில் ஒரு வீட்டை கட்டிட்டோம், வடக்கில் அதிக இடம் விட்டு தெற்கு திசையில் நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வருமானம் நிறைய கிடைக்கும், வருமானம் அவங்களுக்கு பணம் பஞ்சமே இருக்காது, அந்தளவுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய மனையாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் நம்ம ஒரு மனையில் எந்த திசையில் வீடு கட்டுறோமோ அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக நம்ம எப்பயுமே ஒரு வீட்டை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் காம்பவுண்டு கட்டிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி காம்பவுண்டு கட்டும் பொழுது வீட்டை சுற்றி வரக்கூடிய வகையில் காம்பவுண்டு இருக்கணும். அப்போ அதில் மேற்கை விட கிழக்கு அதிக காலி இடமும் தெற்கை விட வடக்கு அதிக காலி இடமும் விட்டு காம்பவுண்ட் சுவர் அமைத்து கொண்டால் சுற்றுப்புறத்தில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகள் குறைந்து நேர்மறை சக்திகள் அந்த வீட்டுக்கு நிறைய கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள். இந்த காணொளியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சமும் நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் அனைத்து விதமான நல்ல சக்திகளை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. ஃபோன் நம்பர் 9443733855. நன்றி, வணக்கம்.